இவங்க கிட்ட மட்டும் பேசி யாராலும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சில நட்சத்திரங்கள் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. ஆ இந்த ஒரு கர்ம பதிவு கொண்ட இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த செட் ஆஃப் நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க வந்து, இவங்க கிட்ட பேசி யாராலும் ஜெயிக்கவே முடியாது. அவங்க அவ்வளோ நாலேட்ஜ் வச்சிருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள கத்துக்கிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதனுடைய கர்மபதிகள் கொண்ட நட்சத்திரங்களான ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரம் என்பவர்கள் தான். இந்த ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரத்த சந்திரனுடைய அவங்களோட ராசியா கொண்டவங்களோ, இல்ல அவங்களோட லக்னத்தோட புள்ளியா இருக்கிறவங்களோ, இல்ல லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரமா இருக்கிறவங்க கூட, அவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, இந்த எனக்கு இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. பட் நான் அந்த மாரி இல்ல. ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆ என்ன என்ன யார்ட்டயும் ஒரு பேரம் பேச முடியல. ஒரு விஷயங்கள வந்து எதிர்த்து வாதம் பண்ண முடியல. அந்த மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு புதன் அவங்க ஜாதகத்துல வீக்கா இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த புதன வந்து ஒரு நல்ல நிலைமைப்படுத்தி, அத ஒரு நல்லா பலப்படுத்துனாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பலாப்பலன்கள நீங்களும் அடையலாம். ஸோ அதுக்கு நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்றதுக்கு முன்னோர்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க. அத பத்தியான பரிகாரங்கள்லாம் வரும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். திரைநீலகண்டம் வாழ்க வளமுடன்.